15 நாள் ஆகணும். சாட்சிக்கு 2 ஆளு வேணும். அப்புறம் உங்க பேரு? முறைக்கிறார் பாரு. நான் சொன்ன மாதிரியே கேட்க போறார். கல்யாணத்துக்கு முன்னாலே என்னடா குழந்தை கேட்க போறார். அதெல்லாம் கேட்பாரா நீ? அன்னைக்கு சொன்ன, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்கோ. சரி. பதினெட்டாம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாமா? மகராஜன் தொட்டி கொடுத்தான். தாழாத இன்பங்களை
சோமா, இந்த மாஜி விபச்சாரி கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல? பாரு. எந்த பொம்பளை மேலையும் நான் இவ்வளவு ஆசை வச்சதில்லை. என் கண்ணு முன்னாலே நடந்த இந்த கோரத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடி ஆயிட்டே பாத்தியா? என்ன மன்னிச்சு சரசு. வாழ்க்கை என்ன கற்படைச்ச கோரத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்ல. ஆனா நம்மள ஏன் இப்படி சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறானுங்க, அதான் எனக்கு புரியல தேவு. ஆனா நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தலையார் வீட்லயே திருடு போனவன் மாதிரி நான் சோமா கிட்டயே என்ன சொல்ல வந்து சொல்லு. 2000 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிற ஆவேசத்திலையும் வேகத்திலையும் நான் சோமா கிட்டயே கடன் பட்டிருக்க கூடாது. அப்போ சோமா தான் பணம் கொடுத்தானா? என்கிட்டயே சொல்லல. சொன்னா நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டீங்களே, அதான் போய் சொன்னேன். வட்டி வாங்க வந்திருக்க என்ன அடிக்கடி வந்து வம்பு பண்ணுவான். ஒரு நாள் விளக்கு மாத்தால அடிச்சு அமிச்சேன். சவால் விட்டுட்டு போனான். அதத்தான் இப்ப நிறைவேற்றி காட்டியிருக்கான்.
தப்பு பண்ணிட்டே சரசு, தப்பு பண்ணிட்டே. அந்த பாவியோட சங்காத்தமே வேண்டாம் அவதி கேட்கிறப்போ நீ நீ அவன்கிட்ட போய் எனக்காக பிச்சை கேட்டுக்க. அவனை வெட்டி போடல. அவனை வெட்டி போடுறதுனால எனக்கு பத்தினி பட்டம் வந்துடும்னா வெட்டி போட்டுட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுல என்ன லாபம்? இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நாம வாழ்ந்து காட்டணும். முதல்ல அந்த பணத்தை அவன் மூஞ்சில ஏறிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களைத்தான் சார் பார்க்க வந்தேன். என்ன? எனக்கு அவசரமா 2000 ரூபாய் பணம் வேணும் சார். 2000 ரூபாவா? திருப்பி கொடுத்துறேன் சார். நான் என்ன வட்டி கடையா வச்சிருக்கேன்? அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப அவசரம். எப்படியாவது பண்ணுங்க சார். கொள்ளை அடிச்சாதான் என்கிட்ட அவ்வளவு பணம். போய்யா. சரி. வர மாட்டாங்க இன்னைக்கு. ஜோக்கர் ஜாஸ்தியா? அதான் ராங் டைலாக் பேசுற நீ. அழகே இங்க பாடுறா. என்னென்ன வழிகளில் வந்துட்டியா? இல்லப்பா, ஒரு ஒளி தேடி தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுமே. சீட்டாடியே சம்பாதிக்கலாம் வந்திருக்கிறியா? விளையாடாதீங்க. எப்படியாவது அந்த பணத்தை தூக்கி சோமா முடிஞ்சு எரிஞ்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணுமோ செய்ய தயாரா இருக்கேன். இது பண்ணுனாலும் செய்வியா? சரி சரி, உன்ன மாதிரியாத்தான் நான் தேடி இருக்கிறேன். வா வா. ஏய், நான் டிராப்டா. டிராப்புக்குள்ள காசு வச்சுட்டு போய்யா. யாரா? சொல்லு. ஒரு வசமான இடம்பா. வீட்டுல யாரும் இல்ல. பூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருக்காங்க. பூந்தம்னா நல்ல அறுவடை. 50-50. என்ன சொல்ற? சரி, வீடு எங்க இருக்கு? விவரமா சொல்லு. காடாறு மாதம் அப்பா, நாடாறு மாதம் அப்பா, ராஜாக்கள் கதை இதுதாம்பா, நம்ப நல தேவலையப்பா. முடிஞ்சா ஆடுற வரைக்கும் ஆடு, இல்ல ஓடுற வரைக்கும் ஓடு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? என்னப்பா பாட்டு? இன்னும் வரலமா? எங்க போயிருக்காருன்னே தெரியல.
என்ன நீங்க? அடம் பிடிக்காம சோமா வீட்டுக்கு வந்துரு இல்ல. ஓ, அன்னைக்கு ஆலமரத்தடையில சோமாக்கு உதவி பண்ணனவங்களா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி அவ கை கால பிடிச்சிருக்கீங்களாடா? உன்னை கூட்டி கொடுக்குறீங்க இல்ல கூட இருந்து கை கால பிடிச்சிக்கிறீங்க. அது இன்னொருத்தருக்காக நீங்கள கையால ஆதவங்களா? காசுக்காக தாண்டா அப்படி எல்லாம் பண்றீங்க. நானும் கொடுக்குறேன் அதே காசு. காசு மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே ஒண்ணு கொடுக்குறேன். அந்த பொம்பளை பொறுக்கி கொடுக்க முடியாத நான் கொடுக்குறேன். என்ன நான் பொம்பளை புரியல? பாருமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யணும் சொல்லு. என் வயித்துல இருந்த குழந்தை சாவத்துக்கு காரணமா இருந்தானே, அந்த கை கால ஓடிக்கணும். என்னடா வெறுங்கையோட வந்திருக்கேங்க? வெறுங்கைன்னு யார் சொன்னது? எங்கடா சரசு? ஐயோ அக்கா, வீட்டுக்காரரா தாலியா கட்டினா இவன்? தூ, மூச்சிருக்கா இன்னும்? என்னக்கா இப்படி கேக்குற? முடிஞ்சு போச்சுன்னா ஒரு முழுக்கு போடுவேன், கொஞ்ச நாள் கூட வாழ்ந்த தோஷத்துக்காக. மரியா, இது நாள் வரைக்கும் நான் நல்லவங்களை மதிச்சதில்லை. ஏன் நல்லதையே நினைச்சதில்லை. பொம்பளைங்களை பல்லு குத்துற குச்சி மாதிரி தேவைப்படுறப்போ உபயோகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டேன். மூஞ்சில காரி துப்பிட்டு போனாலே அப்பதான் மரியா நான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இந்தாப்பா, உன்னை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க. யாரு? சோமான்னு சொன்னார். நான் யாரையும் பார்க்க தயாரா இல்லைன்னு சொல்லு. அப்படியே முடிஞ்சா மூஞ்சில காரி துப்பு. ரூல்ஸ் இல்லப்பா, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதை கொடுத்துருங்க. நான் சொன்னப்பா, அவர் கேட்கல. இந்த லெட்டர் கொடுத்தாரு. எவனுக்கே படிக்க தெரியும்? நான் படிச்சு சொல்றேன்ப்பா. ஓஹோ, அதுக்கு மட்டும் ரூல் இருக்கா? ஒண்ணு வேணா போ. மகராஜ், மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும். புண்ணியவதி, உனக்கு ஒரு குறையும் வராதும்மா. மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும்மா. இதாப்பா, நீ போலாம். அதுக்குள்ளயா? ரூல்ஸ் இல்லப்பா, இதுக்கு மேல வச்சுக்க. 3 மாசம் தான்.
வாயா தேவு. சரசு, எங்க இப்படி வந்த? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வராதையா, இது ஒரு மாதிரி வீடு. அப்படி பாக்காதுப்பா, நான் ஏதோ நிர்வாணமா நிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. போயா, நான் உன்கிட்ட காசு வாங்க மாட்டேன். சரசு என்னாச்சு உனக்கு? நான் உன்னை திருத்த நினைச்சேன், நீ என்ன திருத்த நினைச்ச. முடியலையேப்பா. விளக்கு மத்த கட்டிக்கு பட்டு குஞ்சல் எதுக்கு? தட்டுவாணி எல்லாம் தர்ம பத்தினி ஆயிட முடியுமா? எழுதி வச்சுட்டானே, ஒவ்வொருத்தருக்கும் என்னது தானே. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த சாமிக்கே பிடிக்கலப்பா. இல்லன்னா நேரம் பார்த்து உன்னையே ஜெயிலுக்கு அனுப்புறான், என்னையே மறுபடியும் இதுக்கு அனுப்புறான். சாமிதான் மறுபடியும் உன்னை இந்த தொழில் காமிச்சாரா? அப்படி சொல்ல வைக்க போயில உனக்கு. அப்ப நீ தான் அமிச்ச. உனக்காக 2000 ரூபாய் நான் கடன் பட்டையா, திருப்பி கொடுக்காமயே நீ ஜெயிலுக்கு போயிட்ட. உனக்கு என்ன போச்சு? நான் அடைச்சேன். எப்படி சம்பாதிச்சேன்? எப்படி சம்பாதிச்சேன் சொல்லட்டா? சம்பாதிச்சா மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டேன். இத பாரு, மறுபடியும் அத்தையத்தை சொல்லி என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு போயிடாத. ஆனா உன்னையா, என்னால உன்னை மறக்கவே முடியாதியா. உன் கூட இருந்தேன் பாரு, அந்த நாளை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். பொழப்பு எப்படியே தள்ளிடுறேன். இன்னொரு 10 வருஷம் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும். சரி சரி, குழந்தைங்க. குழந்தையா? சோமா கிட்ட போய் கேளு. சோமா கிட்டியா? ஆமா, அந்த பாவிதானியா குழந்தைய கொன்னுட்டா. கொன்னுட்டானா? சரசு, நீ என்ன சொல்ற? உன் கண்ணு முன்னாலேயே எனக்கு எடுத்தானே, அன்னைக்கே அது செத்து போச்சா. நீ ஜெயிலுக்கு போயிட்ட, அப்புறம் அது செத்து பிறந்துச்சு. ஆனா ஒண்ணு, குழந்தை உன்னை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பயலுக்கும் சந்தேகமே வராதபடி. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா 2 பேரும் பிறக்கிறப்பவே சுத்தமா பிறப்போம். ஏன்னா சோமாமார் ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாம நல்லவங்களா திருந்தி வாழ முடியாது. வியாபாரம் சுறுசுறுப்பா நடக்கிற நேரம். நீ இடத்த காலி பண்ணுப்பா. சரசுவா பாவம், குழந்தை செத்ததுல இருந்து பாதி லூஸ் ஆயிட்டாப்பா. நல்ல கத்திப்பா, 10 ரூபா. தேவு, ஜெயில இருந்து எப்போ விடுதலை ஆச்சு?
கொள்ளையார பாத்துட்டு வரீங்களா? எப்ப நீங்க விடுதலை வர போறீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப தங்க கம்ப்ளீட்டா மாறிட்டாரு அவரு. எங்களுக்கு கல்யாணம் ஆயி போச்சு அண்ணே. இத சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கத்தான் அவர் ஜெயிலுக்கு வந்திருந்தாரு. நீங்க தான் பார்க்க மாட்டேன்னுட்டீங்க. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தாரு. அத பாக்கல நீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே. அண்ணே, எனக்கு வயித்துல 3 மாசம். ஒரு நிமிஷம் அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நினைச்சு நம்ம பெத்தாரோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான் விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? தேவு,
ஆம்பளைங்க அவசாரி போனா சட்டை இல்லையா அவங்கள பிடிக்க? நீ எப்படி? நான் சோமாவை கொண்டுட்டேன். சோறு துணியா? ஸ்டேஷனுக்கு போனா சோறுகீர் போடுவீங்களாப்பா? கொஞ்சம் பொடியாத வச்சிருக்கியா? எனக்கு இல்ல, இவருக்கு. சார் யார் தெரியுமா?